அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிகன் ஸ்டேஷன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வீட்ல ஈஸியா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் வந்து மசாலா அந்த உள்ள வைக்க ஸ்டஃபிங் பன்னீர் மசாலா வந்து செய்யலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஹேட்ஸ் அண்ட் பன்னீர் எடுத்துருந்தேன். அது வந்து ஃபர்ஸ்ட் எல்லா சைடுமே வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி கொஞ்சோண்டு பட்டர் இல்லைனா கீ போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அதுலேயே வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா அந்த மாதிரி. இது எதுக்காக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக் பண்றோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் எனக்கு எங்க வீட்டில் வந்து இப்படி பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்யறது. உங்களுக்கு நார்மலாவே பிடிக்கும்னா அப்படியே இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே கூட ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டஃபிங்காக வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைனா சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல வந்து நமக்கு தேவையான ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு அது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா குக் ஆனதுக்கு கண்ணாடி மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறமா வந்து தக்காளி போடுங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போடுங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அது வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும், அது நல்லா சாஃப்டா ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு அதுவும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டா சீக்கிரம் வந்து குக் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த தக்காளி வேகிற கேப்ல வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த பன்னீரை வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு ஈஸியா இருக்கும் குக் பண்றதுக்கு. அதனால இந்த மாதிரி நான் கட் பண்ற மாதிரி குட்டியா கியூப்ஸா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளிலாம் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து மசாலாஸ் நமக்கு தேவையான மசாலாஸ் கொஞ்சம் மஞ்சள் தூள், தனியா தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இது மூணுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் போடுங்க. பெப்பர் போட்டா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதனால தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு தேவையான அளவு குக் ஆகணும்ல, அதுக்காக தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கொஞ்சம் லைட்டா வந்து குக் ஆகட்டும். அது லைட்டா குக் ஆனதுக்கு அப்புறமா வந்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா வந்து பன்னீர் போடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த பன்னீர் இந்த மாதிரி தனித்தனியா வந்து எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து மிக்ஸ் பண்ண வந்து அது வந்து நல்லா அந்த பன்னீர் வந்து நல்லா வந்து இதுவாயிடும். அதுவே வந்து எக் பொடி மாஸ் செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும். கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா குட்டியாக கட் பண்ணி அது போட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி பாட்டிட்டே இருந்தீங்கன்னா வந்து அது நல்லா இந்த மாதிரி எக் பொடி மாஸ் மாதிரி ஆயிடும். இது குக் ஆகிறது வரைக்கும் அந்த தண்ணி வந்து நல்லா வத்தணும். அது வரைக்கும் நம்ம வந்து மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மயோனைஸோட வீடியோ வந்து போட்டுருக்கேன் பாருங்க. ஹெல்த்தியான மயோனைஸ், பாயில்டு எக், பூண்டு, உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் சுகர், அதுக்கப்புறம் தண்ணி, ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் லெமன், இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தி மயோனைஸ் வந்து ரெடி ஆயிடும். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்லாம். இந்த மாதிரி வந்து பன்னீர் மசாலா வந்து இந்த மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நல்லா வத்தினதுக்கு அப்புறம் வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சாண்ட்விச் செய்யறதுக்காக பிரெட், மயோனைஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங் அது எடுத்துருக்கேன். எங்கிட்ட பட்டர் இல்லாதனால நான் கீ எடுத்துருக்கேன். உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்க. ஒரு சைடு வந்து மயோனைஸோ ஒரு சைடு வந்து டொமேட்டோ சாஸும் அப்ளை பண்ணிட்டு பிரெட்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி எங்கிட்ட வந்து டோஸ்டர் இருந்துச்சு சாண்ட்விச் மேக்கர். அதை வந்து நான் அதை தான் வந்து பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து கீ போட்டு குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து கீ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லாதனால நான் கீ யூஸ் பண்ணேன். உங்களுக்கு கீ வேணும்னா பட்டர் யூஸ் பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துல வந்து குக் ஆயிடும். இந்த இடத்துல ரெட் கலர் லைட் இருக்குங்களா, இது வந்து கிரீன் கலர் லைட் இப்போ இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வரும்போது ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி குக் ஆயிடும். அதை எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.